மாவட்டம் பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சக்திவேலை ஆதரித்து தேனி, சமதர்மபுரம், பங்களாமேடு, பழைய பேருந்து நிலையம், கருவேல் நாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினரான தங்கம் தமிழ்ச்செல்வன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், நிச்சயம் திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும், மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வருவார் என்று தெரிவித்தார். ஆனா பணத்தை போட்டா நீ கடனுக்கு வங்கி கட்டுவ, பொருள் வாங்க மாட்டார். ஓப்பனை கொடுத்தா கண்டிப்பா பொருள் வாங்கிட்டு ஆகணும். வீட்டுக்கு நல்ல பொருள் வந்துடு, பணக்காரங்க வந்து. அதுல ஓவர்ல ஒரு மிஷின் இருக்குமா, சமைச்ச பொருளை வீட்டுல வச்சிருக்கோம்ல, உள்ள தூக்கி வச்சாக்க 2 நிமிஷத்துல சூடு பண்ணி வெளியேற்றோம். பணக்காரங்க வீட்டுல இருக்கிற பொருளா சொல்றாங்க. நம்ம வீட்டையும் சுட நீங்க வந்து வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்காரர் வந்தாங்க, உள்ள எடுத்து வச்சு ஒரு செகண்ட்ல பட்டம் தச்சாங்க, சூடா அந்த உணவு வெளியே வர. இப்படி பொருட்கள் வாங்குறதுக்கு ஓப்பன் கொடுக்கிற ஒரே அரசு திமுக அரசு, அந்த தலைமை ஸ்டாலினுடைய அரசு மட்டும்தான். வேற எந்த அரசாங்கமும் கொடுக்காது. நம்ம கூட்டணியிலே ஜெயிக்க போகுது, திமுக கூட்டணியிலே ஜெயிக்க போது தலைமையில முதலமைச்சர் வரப்போறாரு. 100 எல்லா கருத்துக்களுக்கும் அதுதான் சொல்றது. இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு தேர்தல் வச்சாலும் நம்ம தான் ஜெயிப்போம். முன்னதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் சக்திவேல் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான தங்க தமிழ்ச்செல்வன் சாலையோர டீ கடையில் டீ அருந்திவிட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.